நிறைய பேர் சளி பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இருந்துவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் நம்மளோட யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லயே லங்ஸ், அதாவது நுரையீரல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு உறுப்புன்னு சொல்லலாங்க. நம்ம உயிரோட இருக்கிறதுக்கே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிப்பட்ட நுரையீரல்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம உடம்பு ஃபுல்லாவே பாதிப்பு உண்டாக்கும், நம்மளோட சுவாசத்திலையும் பாதிப்பு உண்டாக்கும். அப்படிப்பட்ட நுரையீரல்ல பாதிப்பு எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தேங்கக்கூடிய சின்ன சின்ன கழிவுகள்னால தான் நம்மளுக்கு வந்து இந்த பாதிப்பே வருது. அப்படிப்பட்ட மாசு எப்படி வெளியேற்றணும், எப்படி நுரையீரலை சுத்திகரிப்பா வச்சுக்கணும் அப்படின்றதையும், என்ன மாதிரி டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஒரு சில ரெசிபிஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணலாம் நீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில ஒரு லைக்கும் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நுரையீரல் சுத்திகரிப்புல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்பே வந்து ஒரு சில கழிவுகள், நம்ம ஒரு சில டஸ்ட் வந்து நம்ம மூச்சு குழாய்க்குள்ள போகும்போதே அதை வெளியேற்றிடும். நீங்க தும்மல் வரும்போதும் சரி, அடுக்கு தும்மல் வர்றது, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சளி பிடிச்சி தும்பிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து அதோட அறிகுறிகள் தாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கழிவுகளையும், நெக்ஸ்ட் நுரையீரல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத மாசுக்களையும் வெளியேற்றுறதுக்கு நம்ம உடம்பு பண்ணக்கூடிய டிஃபென்சிவ் ஆக்ஷன் தான் அது. ஓகேங்களா? அப்ப அது வெளியேற்றிடும். ஆனாலும் மைக்ரோ இதுல இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, போயிட்டு நம்மளோட நுரையீரலையே படிஞ்சிரும். அது வந்து வெளியே எடுக்க முடியாது. இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராசஸ் தாங்க. நீங்க வந்து மெதுவா பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நுரையீரல் கிளீனா சுத்தமாயிரும். ஆனா வந்து ஒரு நாளே எனக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது அது சாத்தியம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ். ஓகேங்களா? அதாவது பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா, ஒரு நாசில க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க 5 மினிட்ஸ் இருக்குது, அடுத்த நாசில க்ளோஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் இருக்குது, டீப்பா வந்து மூச்சு இழுத்து விடுறது. இது பண்றது மூலமா நம்மளோட லங்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி அதுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் நம்மளோட வாய் வழியாவும் மூக்கு வழியாவும் மெதுவா வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால வந்து இதை வந்து ஃபாலோ பண்றது, இந்த டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்றது டெய்லியும் நீங்க வந்து பேசிக்கா எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் காலையிலயோ இல்லை நைட்டோ உங்களால முடிஞ்ச டைம்ல நீங்க பண்ற. முக்கியமா காலையில பண்ணும்போது இதோட பலன் அப்படின்றது அதிகம். பார்த்தீங்கன்னா நம்மளோட நுரையீரல் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ்யூவால ஆனதுங்க. ஓகேங்களா? பேரண்ட் கைமல் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும், பேரண்ட் கைமல் செல்ஸால ஆனது தான் நம்மளோட நுரையீரல். ஓகேங்களா? அந்த செல்ஸே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான செல்ஸ். நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஸ்மோக் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபியூமிங் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை வந்து ஒரு டஸ்ட் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையோ வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ அதுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு சளி இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு மியூக்கஸ் அந்த இது வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து அடக்கிறது, உறிஞ்சிறது உள்ள இதை பண்ணக்கூடாதுங்க. அது வருது அப்படின்னா அதை வந்து வெளியே ஏற்றுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. அந்த மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடணும். மியூக்கஸை வந்து உள்ள உறிஞ்சக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து தப்பு. நிறைய பேர் சளி பிடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருந்துவாங்க. அப்படி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வெளியேற்றிருங்க. அந்த வெளியேற்றுறது மூலமா மட்டும்தான் நம்ம அந்த தேவையில்லாத மியூக்கஸை வந்து வெளியேற்ற முடியும். அது உள்ளவே தேங்கி தேங்கி நிற்கிறதுனால தான் நம்மளுக்கு நெஞ்சு சளி மற்ற பிரச்சனைகள்லாம் வருது. அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கக்கூடிய இடங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய வீடு ஆகட்டும், கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஸ்பேசியஸாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு வென்டிலேஷன் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம வீடு வாடகைக்கு பார்க்கும்போது கூட கொஞ்சம் வென்டிலேட்டடாக பார்க்கணும். ரொம்ப ஒரு இறுக்கமான இடத்துகளில் போய் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த டஸ்ட் ஈஸியாக நம்மளோட இதுக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் காற்றோட்டமா இருக்கக்கூடிய இடத்துலயோ, காற்றோட்டமா இருக்கக்கூடிய வீடுகள்லயோ இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த மாதிரி வீடுங்களை வந்து நீங்க ரெண்ட்டுக்கு பாக்குறதா இருந்தா பார்த்து போங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இடம் தான் சூட் ஆகுங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நுரையீரல் சுத்திகரிப்புல முக்கியமான ஒரு டிப்புன்னு சொல்லலாங்க. இது இல்லாமல் நுரையீரல் சுத்திகரிப்பே இல்லை அப்படின்னா அதுதான் வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருந்தால் அதை கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த ஸ்மோக்கிங் நம்மளை கொடுக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா லங் கேன்சர் ஆகட்டும், நீங்கள் ஸ்மோக் பண்ணுறது மற்றவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு அப்படின்றது இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பாதிப்புகள் உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
என்னதான் வந்து நம்ம ஹோம் ரெமடிஸ் மூலமா நிறைய விஷயங்களை கியூர் பண்ணலாம் அப்படின்னாலும், நுரையீரலுக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாலும், ஆனா வந்து சயின்டிஃபிக்கா ஒரு பர்டிகுலரான ஒரு ட்ரிங்கோ பர்டிகுலரான ஒரு பொருளோ நுரையீரலை வந்து சுத்திகரிக்கும் அப்படின்ட்டு எந்த ஒரு சயின்டிஃபிக்கான எவிடன்ஸும் கிடையாதுங்க. ஆனா நம்ம இதை சாப்பிட்டு வரும்போது அதை வந்து படிப்படியா நம்மளால வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும், வராம தடுக்க முடியும். அதனால வந்து அது கிராஜுவலா வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது மட்டும் உண்மை. அப்படி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஜிஞ்சர், டர்மரிக் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? மஞ்சள் எடுத்துக்கலாம், இஞ்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம பூண்டு வந்து நம்ம உணவை டெய்லியுமே சேர்த்துக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு பொருள், இது நிறைய பேர் சாப்பிடுவோம், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, கிரீன் டீங்க. கிரீன் டீல அந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது வந்து படிப்படியாக நம்மளுக்கு அந்த டிடாக்ஸ் இதை வந்து கரெக்டாக பண்ணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். நம்ம உடம்புல எல்லா விதமான டிடாக்ஸுமே கிரீன் டீ பண்ணுங்க. அதனால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே அதோட பலன் அப்படின்றது நம்ம உடம்பு கிடைக்கும். ஒரு ரெஃப்ரெஷிங்காக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஹோம் ரெமிடிஸை டெய்லி உங்களுக்கு ஃபுட்டில் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஜிஞ்சர், மஞ்சள் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கலாம். இது என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் உள்ள இருக்கக்கூடிய மியூக்கஸை வெளியே கொண்டு வருங்க. மியூக்கஸ் வெளியே வந்துட்டாலே நம்மளால நல்லா மூச்சு விட முடியும். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணுங்க. அப்போ தான் அதோட பலன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தயவு செஞ்சு கொடுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ஒரு டிப்ஸோட, இன்னொரு சூப்பரான ஒரு மெடிக்கல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும்